பையனுக்கு நான் எம்எல்ஏ ஆக்குறேங்கிற அவன் யாரு முந்தா நேரத்து வரைக்கும் அவனுக்கே தெரியாது நான் சீட் வருது உடனே அவன் துண்டு போட்டு எம்எல்ஏ ஆயிட்டான். அது என்னடா சொன்ன அவன்? எங்க தலைவர் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு. இது சட்டமன்றத்தின் கொறடாவே என் தம்பி சபரிதா. டிரைவர் பையன் எம்எல்ஏவா அப்படின்னு சொல்லும் போது அந்த வலி எவ்வளவு வேதனையை கொடுத்துருக்குன்னு எங்களால் உணர முடியுது. இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இல்லை கிரிட்டிக்ஸ்ன்னு நிறையா நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ரோல் மாடல் நான் எடுத்துட்டேன்னா தளபதி சிஎம் மட்டும் தான் ரோல் மாடல் எடுத்துப்பேன். ஏன்னா அவருக்கு வராத கிரிட்டிக்ஸ் கிடையாது, அவருக்கு வராத ப்ராப்ளம்ஸ் கிடையாது. பெங்களூர் கர்நாடகாலாம் நம்மளுக்கு கொஞ்சம் தெரியுதுன்னா அது காரணம் அவர் தான். அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். தேங்க்ஸ் பிரகாஷ் ராஜ் சார், தேங்க்யூ. ஃபாரினில் தான் இருந்தேன். ஃபாரினில் கொஞ்சம் ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ல தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். அப்போது சிஎம் சாரை பார்க்க வந்தோம் நான் நேரில். அப்போது அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி நான் வந்துடுறேன் கட்சிக்கு அப்படின்னு. ஓகே, அவர் சிம்பிளாக எப்போவுமே சார் வந்து அதிகமாக பேச மாட்டேன். ஓகே பார்த்துக்கலான்டான்னு. திடீர்னு ஒரு நாள் ஒரு